அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலுக்கு அக்கா காளியம்மாள் மேலே வந்து ஓவர் பாசம் வந்து வந்துருச்சு. அதாவது ஒரு பெண் வந்து இப்போ தான் அரசியலில் வந்து வளர்ந்து வர்றாங்க. அவங்கள வந்து சீமான் இப்படி வந்து பிசுறுன்னு சொல்கிறாரே, ஐயோ அது வந்து எப்படி சொல்லலாம்? காளியம்மாள் வந்து வளர்றாங்க, அந்த வளர்ச்சி பிடிக்காம தான் சீமானை வந்து அவங்கள பிசுறுங்கிறாரு, அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து கதர்னு கதையிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த ட்ரைப்ஸ் கிருபா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, கிருபா மோகன்ட்டு பாலியல் குற்றவாளி தான் அவன் பேர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா காளியம்மாவில் வந்து பிசுருன்ட்டார் அப்படின்னு அவன் உட்காந்து கதையிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் புட்டஸ் 420 அவங்க எல்லாம் வந்து சொல்லுவதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்காந்து கதர்னு கதையிட்டு இருக்காங்க. இப்போது அண்ணன் சீமான் பேசின ஆடியோ வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். ஆனால் இப்போ நான் போடுற ஆடியோ வந்து நீங்கள் உண்மை நம்பினீங்கன்னா சீமான் அண்ணன் பேசுகிற ஆடியோ வந்து உண்மை, இல்லை நான் போடுற ஆடியோ வந்து பொய்ன்னு நம்பினீங்கன்னா சீமான் அண்ணன் பேசுகிற ஆடியோ பொய். இப்போ பாருங்கள், எங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் ஜிபி முத்து அவர்களும் வந்து கலந்துரையாடல் வீடியோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக. வணக்கம், நான் தான் மன்மத தஞ்சாவூர்ல இருக்கிறேன். அண்ணன் கொடி வச்சுக்கிட்டு இந்த கட்சி வேலையில செய்து வந்துருக்கிறேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லுங்க, கட்சியில இருந்து உருண்டு கிடக்கேன். சரி, பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்கா ரெண்டு பேர் பேசுறது, இவர் பேசுறது அவர் பதில் சொல்றது ஒரே மாதிரி இருக்கா? கேளுங்க. என்ன காரணம்? நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாரு தலைவரே. நக்கல் பண்ணிருக்கீங்க. வா பையா, யாரு கூட தூக்குதா? வாய் முடியுது. கேட்குதா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ணன் சீமான் வந்து வேறு இடத்துல வேறு ஆளுக்கு வந்து பதில் சொன்னதை அதை எடுத்து போட்டு, அதே மாதிரி ஜிபி முத்து வந்து அவர் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி வந்து பேசுவார் இல்லையா, அதே மாதிரி அவர் பேசின எடுத்து ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் சிபி முத்து வந்து திட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடியோ வந்து பரவிட்டு இருக்குது. யூடியூப்லேருந்து எடுத்தால் தான் இதே மாதிரி பல ஆடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இருக்குது. அண்ணன் சீமான் வந்து அவனை அப்படி திட்டி விட்டார், இவனை இப்படி திட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ முழுக்க போய் ஃபேக்கு. இப்போ இந்த ஆடியோ நீங்கள் உண்மை நினைக்கிறீங்களா? நான் ப்ளே பண்ண ஆடியோ சொல்லுங்கள், அதில் என்ன இருக்குது? அண்ணன் சீமான் வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாரு, வணக்கங்கிறாரு, இந்த பக்கம் தலைவரே வணக்கங்கிறாரு. ரெண்டு பேர் பேசுகிற மாதிரியே அந்த மேட்ச் ஆகி அந்த ஆடியோ வந்து வரும். என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து எடிட்டிங் தான். எடிட்டிங் இப்போ ஏஏ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. ஆனால் இந்த ஆடியோலாம் முன்னாடியே நம்ம சாதாரணமாக வந்து எடிட்டிங் பண்ணும் போதே அதெல்லாம் ஆடியோலாம் எடிட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஆடியோ அரசியல் வச்சு இங்கே பண்ணுறாங்க இல்லை, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் சிவசங்கர்லாம் கட்சிக்காக உழைச்சவர், அவரை வந்து கட்சியை விட்டு தூக்க போகிறாரு சீமான் அப்படி இப்படின்னு சொல்லி அதை நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து சொல்லட்டும். அதே மாதிரி காளியம்மாள் சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்களாம் சும்மா இருக்காங்க, இந்த ஆடியோ வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் சும்மா இருக்காங்க. நீங்கள் ஏன்டா கதறீங்க? ஏன்டா 480 யூடியூப் புரோட்டஸ் அதுக்கப்புறம் இந்த கிருபா மோகனை தான் கேட்குறோம். அதாவது நாம் தமிழர் கட்சியை வந்து எப்படியாவது அழிக்கணும், ஆனால் சீமான் பேரை எப்படியாவது கெடுக்கணும். சீமானை வந்து பாஜகவோட பிடிஎம்னாங்க, அது வந்து எடுபடல. சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமிக்கும் தொடர்பு இருக்குது, 7 முறை கருக்கலை பண்ணார் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி வச்சு பேச வச்சாங்க, அது வந்து எடுபடலை. அப்புறம் பல பெண்களோடு அவருக்கு வந்து தொடர்பு இருக்குனாங்க, அது வந்து எடுபடலை. எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கட்சியை வந்து வளர்த்துக்கிட்டே போகிறாரு. அதனால என்ன அப்படின்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா காளியம்மாள், நத்தம் சிவசங்கரன், சாட்டை துறை மாதிரி இடும்பான கார்த்தி எப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்கள பூரா கேவலப்படுத்தணும். இதே குற்றச்சாட்டை வச்சு வேறு ஒன்றும் இல்லை, கருத்தியல் ரீதியாக வந்து இடும்போன கார்த்தியை வீழ்த்தவே முடியாது. செருப்பால் அடித்த மாதிரி வந்து பல கேள்வி கணைகளை அள்ளி தெளிப்பார். அது மாதிரி ஒரு துளி கூட இந்த யூடியூப் போட்டு செய்த கிருபா மோகனுக்கெல்லாம் கிருபா மோனா என்ன இலவம் பேர், அவனுக்கெல்லாம் பேச தெரியாது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணன் இவர் இடும்பான கார்த்தியை வந்து பேசினாத நார்மலாக பேசினா அதை வெட்டி கட்டி ஒட் பண்ணி எனக்கு வந்து வாழ்க்கையை என்னை வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குற மாதிரியும், அதுக்கு வந்து இடும்பான கார்த்தி வந்து இருன்னு அண்ணன்ட்ட கேட்டு சொல்கிற மாதிரி அப்படியே மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா? அவங்க அதாவது ஃபஸ்ட்டு பேசுனது இந்த குரல் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த குரலில் இவங்க ஒரு சில வேர்டு வந்து டப்பிங் பண்ணிடுவானுங்க. அதே மாதிரி வேலையை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் புட்டஸ் வந்து பாருங்கள், அந்த நம்ம இவர் இருக்கார் இல்லையா இடும்பான கார்த்தி, அவர் பேரை கெடுக்கணும் அப்படின்னா இடும்பு செய்த குறும்பா நாம் தடவல் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் மேலே வந்து கேஸ் போடணும், நாம் தமிழ் கட்சிக்கு எந்த நடவடிக்கையும் மேலே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரில. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரளடி ரெட்மாரடின் புல்குடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகனை வந்து ஏதோ ஒரு இதை ரெட்டி மேரிடனா அப்படின்னு சொல்லிட்டாரான். அதை சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு ஃபேக் ஆடியை வச்சுக்கிட்டு ஒன்றா உட்காந்து ஊட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதே தெரில. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இந்த வரக்கூடிய அந்த ஆடியோ எல்லாமே ஃபேக்கு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்லக்கூடிய தகவல். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.